ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வக்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. சட்டமன்றத்தில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சிருக்காங்க. நீதிமன்றம் வரைக்கும் போராட்டம் சொல்லி முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. என்னங்க இது? இதெல்லாம் தாண்டி நாளைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறது தாவேகா. களத்தில் குதிக்கிறாரா விஜய் என்று கேட்டிருக்கிறார். மருதமலையில் வெள்ளி வேல் திருட்டு போயிருக்குது. யார் திருடுனா, யார்கிட்ட இருந்து திருடுனா, இப்படி பல கேள்விகளோட வெள்ளி வேல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் பழம், அதாங்க நம்ம தர்பூசணி பழத்துக்கு வந்த சோதனையாடா இது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக ஒரு வீடியோ வெளியிட, விவசாயிகள் இந்த வீடியோல தான் எங்க பொருள் விற்கலான்னு சொல்ல அரசு வரைக்கும் சென்றிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். ஏப்ரல் 6 அன்று பிரதமர் மோடி அவர்கள் புது பாலத்தை திறந்து வைக்க வராரு. அந்த நேரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து பேசுங்கய்யா. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஜேபி நட்டாவை சந்திக்க அண்ணாமலை போறாரு. கூட்டணி முடிவாகுமா ஆகாதான்னு பல குழப்பங்களுக்கு நடுவில் பாஜக அதிமுக இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு பல சரித்திர நிகழ்வுகளை ஏற்படுத்தி அந்த வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. ஆனால் நான் உதவ மாட்டேன் என்று பிரபு மறுத்திருப்பதாகவும், அப்படி என்ன செய்தார் பிரபுவின் அண்ணன் ராஜ்குமார் என்றும் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். வக்பு சட்ட திருத்த மசோதா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் நிறைவேறியது. 12 மணி நேர விவாதம், நீண்ட விவாதத்திற்கு அடிப்படையில் ஒரு வழியாக நிறைவேறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை ஒரு 285 வாக்குகள் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஒரு 235 பக்கமா மறுத்திருக்காங்க. ஆனால் நிறைவேறிடுச்சு. மறுபடியும் மாநிலங்களவையிலும் அது தாக்கல் செய்யப்படும். ஆல்மோஸ்ட் அங்கேயுமே பாஸ் ஆயிடும் என்றுதான் சொல்லப்படுது. ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப விவாத பொருளா மாறி இருக்கு. எதிர்ப்புகளை கிளப்புவதற்காக, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு வராங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே கோஷங்கள் எழுப்புறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானமே போட்டாங்களே, வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு தீர்மானமே போட்டாங்க. இப்போ நாங்கள் நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற சொல்லியிருக்கிறார். பாஜகவினுடைய சட்டமன்ற பாஜக தலைவர் வான சீனிவாசன், நயினார் நாகேந்திரன். அவர் என்னன்னா செய்தியாளர் சந்திக்கும் போது, என்னங்க ஒரு முதலமைச்சரே ஒரு சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றம் போகணும்னு சொன்னது என்ன விதத்துலங்க நியாயம்? நான் ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை வளாகத்திலே இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் சரியா? கருப்பு பேட்ச்லாம் அடிச்சுட்டு வரதா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சட்டசபை வளாகத்தை நாடக மேடையா ஆக்கிட்டாங்களேப்பா, இதெல்லாம் என்னப்பா இப்படி இருக்கு? ஒரு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, இந்துக்கள் கூட அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிறிஸ்டியனும் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எல்லாத்தையுமே பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்ற போர்ட்ரேட் பண்ற விதமா இவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை கேட்டிருக்கிறாரு. இது போக வேல்முருகன் அவர்கள் அதை எதிர்த்து பேசுறாரு. பேசினதுக்கு பிறகும் நிறைய விவாதங்கள் நடக்குது. ஆனால் நேற்றைக்கு இந்த கச்சத்தீவு விவாதம் நடந்தது. அப்போ வேல்முருகன் பேசினது ஏன் இவங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கினாங்க? வேல்முருகன் பாஜகவுக்கு எதிராக பேசுறதை மட்டும் வைக்கிறது, திமுக எதிராக பேசினா அதை மட்டும். வேல்முருகன் கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். ஏங்க நீங்க யாரு? திமுகவா அதிமுகவா பாஜகவா காங்கிரஸா? அதையும் கேட்கணும்ல. தெரியலையே என்ன மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. சரி விடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் அரசியல் என்று புகழப்படக்கூடிய தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் என்கின்ற அடைமொழிகளோடு விழா வந்து கொண்டிருக்கிற பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் என்று புகழ்பெற்ற திரு நடிகர் அவர் விஜய் அவர்கள் அவர் என்ன போராட்டத்தையே அறிவிச்சிருக்காருங்க. நாளைக்கு பாருங்க, அதாவது மாவட்டத்தினுடைய எல்லா தலைநகரங்களையும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வீட்டுக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டம். வீட்டுக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டம் அதானே? இல்ல இவர் எங்க போராட்டத்துல கலந்துக்க போறான்னு தெரியல. எல்லாருமே மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மக்கள் பிரச்சனையாக பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து மக்களை சந்தித்தார். எப்படி? இந்த கல்யாண மண்டபத்துக்கு வெளியில ஏரியால கார் பார்க்கிங்ல அவெல்லாம் சந்திச்சார். அதாவது இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் நின்று ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணார்ல, அந்த மாதிரி பனையூர் அலுவலகத்தை வாசல் நின்று பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கடை இப்பதான் வந்திருக்காரு மக்களுக்கு. அது நாளைக்கு அவரு சந்திக்கிறாரான்றது இல்லை, எந்த இடத்துல சந்திக்கிறான்றது இல்லை, ராணுவ ரகசியமா வச்சிருக்காங்க. ஏமா
கூட்டம் கூடிரும், பவுன்சர்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றனால ஏற்கனவே பவுன்சர் முன்னேற்ற கழகமாக அது இருக்கிறது என்ற கூட்டம் கூடிரும் சொல்லியே எவ்வளவு விஷயத்த தள்ளிப்பட போறீங்க அப்படின்னு. அது 42 வயசுல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பாரிசனை ஆதவர்ஜுனா வைக்கிறாரு. யங் சிஎம் சொல்றாரா? அப்ப நாங்களாம் ஆகக்கூடாதா? யாரு? ஆதவர்ஜுனா. விஜய் நீ பயங்கரமான ஆளா இருக்கிற. விஜய் அவர்கள் 50 வயசு தாண்டிடுச்சுங்க. என்னங்க நீங்க அதைத்தான் சொல்ல, 42 வயசுல அவர் ஆகும் போது 50 வயசுல இவர் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு தான் ஒருத்தர் சொல்லிருக்காரு, அவர் எத்தனை வயசுல அரசியலுக்கு வந்தாருன்றது இருக்குல்ல, 8 வயசுலயே வந்தாரு, ஒரு 14-15 வயசுக்குள்ள வந்து நீ இன்னமுமே அரசியலுக்கு முழுசா வரலையா அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வியில கேட்டிருக்காங்க. நாளைக்கு கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு சைட்லைட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். மருதமலை திருக்கோவில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்யுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையெல்லாம் கூட நம்ம திராவிட மாடல் அரசு பெருசாக கண்டுக்காது. அவங்கள பொறுத்தளவில் குடமுழுக்கு பண்ணணும், அறநிலைத்துறையில் வருமானம் வரணும், அதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனா அந்த கோவிலே வெள்ளி வேல் திருட்டு போயிருச்சு மருதமலை வேலையா 4.5 லட்சம் ஐயா, 4 லட்சம் இல்லை ஐயா, காவி உடை உடுத்தியவன் எடுத்துக்கொண்டு சென்றான் ஐயா, காப்பாற்ற யாரும் இல்லை. காவி உடைய கருப்பு உடையாங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணாதீங்க. மருதமலை காட்சியெல்லாம் போட்டாங்க. காவி உடைய ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு, 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பான். ஆமா, இப்ப என்னன்னா அந்த 3 கிலோ வெள்ளி வேலா, அந்த வெள்ளி வேல் வந்து காணும். 3 கிலோ 4.5 லட்சம் ரூபா தான் வருமா? அவ்வளவுதான் வருமா? 1 கிலோ 1 லட்சமா? ஆமா, சரி. அப்போ அந்த வெள்ளி வேல் வந்து காணாம போயிருச்சு, யார் தூக்கி இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி. மற்றொரு பக்கம் திருக்கோவில் இது நடக்கல, தியான மண்டபத்துல, அதுவும் அந்த அறநிலையத்துறைக்கு உட்படாத தியான மண்டபத்துல தான் இது நடந்துச்சு, அதனால இதுக்கும் அறநிலையத்துறைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, அந்த திருட்டு நமக்கான சம்மந்தமே கிடையாது, அதை பற்றிலாம் நம்மகிட்ட பேசாதீங்க, நம்மகிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அறநிலையத்துடைய ஆணையர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த வெள்ளிவேல் யாருக்கிட்ட போச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அது போக நீங்கள் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், தேர்தல் சமயத்தில் நம்முடைய அரசியல் தலைவர்கள்லாம் இந்த வெள்ளி வேலை கொடுத்த உடனே கொடுங்க தம்பி கொடுங்க 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 அப்படின்னு சொல்லி அதுல இருந்து டெவலப் ஆயிட்டாங்க. என்ன ஒன்லி செங்கோல் தான், வெள்ளி செங்கோல், வெள்ளி செங்கோல் அப்படின்ற அளவுக்கு வெள்ளி செங்கோல். ஏன்னா கொடுக்க முடியுமா அண்ணன்? அதாவது வேலை விட செங்கோல் வந்து ஹைட் பெருசு, எடையும் அதிகமா இருக்கும். வேல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு 3 அடி 4 அடி அவ்வளவுதான், அது கூட கொடுத்துருவாங்கல்ல. செங்கோல்லாம் ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு அடிக்கலாம். அதனால அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த வெள்ளிவேல் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா தமிழகத்துடைய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர்கள் எதுவும் தம்பி யார சொல்றாப்புன்னு எனக்கு தெரியுது. அதனால அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவதற்காக எதிரும் தொண்டர்கள் எடுத்திருப்பார்கள் அப்படின்ற சந்தேகம் கூட இருந்தாலும், அதாவது அரசனுக்கு நிகராக ஆண்டவனுக்கு நிகராக பார்க்கப்படக்கூடிய எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்பாலாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் காலத்துல சொல்லலாம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல எம்ஜிஆர் காலத்துல திருட்டு போன மாதிரி இருக்குது. அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்கயா, இல்லைன்னா உங்க ஆட்சிக்கு வந்து பங்கமா போகும். தாகம் தீர்க்க தர்பூசணி, அதை விவசாயிகளிடம் வாங்கி நீ பயன்படுத்தினி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தர்பூசணியை பயன்படுத்துவதற்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்கள் வெளியிட்ட வீடியோ. என்ன அது, இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இதுலதான் சாயம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அறுத்து பார்த்து வெள்ளை துணி எடுத்து தேய்ச்சி பார்த்து அப்புறம் அதை பாத்தீங்கன்னா இப்படி இருந்த கலரா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ, விழிப்புணர்வு வீடியோ தான். அதாவது பழங்கள் மக்களுக்கு நல்லது அப்படின்ற இந்த யூடியூப் அப்புறம் மற்ற சில நுகர்வு அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான சீசன்ல வரக்கூடிய பொருட்கள்ல கலப்படம் இருந்து அதனால வயிற்றுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது ஒரு நல்ல நோக்கத்தின் காரணமாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்றாங்க. அதாவது பக்க விளைவை ஏற்படுத்தி விட்டது. பார்க்க பலபலன்னு கலரா இருக்கு அப்படின்னு இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்கிடாதீங்க, இதுல சாயம் கூட ஏற்றி இருக்கலாம் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வெளியிடப்பட்ட காணொலி. இப்போ வந்து அவங்களுமே ஆரம்பத்திலே அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிருப்பாங்க 99.9% கலப்படம் இருக்கிறது இல்ல, விவசாயிகள் யாருமே இதை செய்யறது இல்ல, ஒரு சில நபர்களால் அவங்க வியாபாரியாக கூட இருக்கலாம், வியாபாரிகளையும் பெரும்பாலான வியாபாரிகள் இப்படி செய்யறது இல்ல, ஒரு சிலர் செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, விவசாயிகள் டன் கணக்குல எடுத்துட்டு வர்றாங்க. டன் கணக்குல ஒவ்வொரு பழத்திலயும் இன்ஜெக்ஷன் பண்ணி எவ்வளவு போடுறது அப்படிங்கிறது வந்து முடியாத காரியம், வாய்ப்பும் இல்ல, அதுக்கு செலவு பண்ண முடியாது, அதுக்கு உண்மையான காயை போய் வாங்கி வந்து பண்றதுன்றது இல்ல. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னதுனால 14,000 ரூபாய் போன ஒரு டன் அந்த தர்பூசணி பழம் இன்னைக்கு 3,000 ரூபாய் போறது கூட அளவுல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 50% தான் அறுவடை பண்ணிருக்கு, இன்னும் 50% அறுவடையே பண்ணல, மக்கள் வாங்க வியாபாரிகள் வாங்க ஆளே இல்லைன்ற நிலைமை. இந்த நேரத்துல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்படி தர்பூசணி பழத்துல வந்துட்டு சாயமேற்றாங்கன்னு சொல்றவங்க பூச்சி மருந்து குளிர்பானங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சர்ச்சையெல்லாம் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி பிரபலமான மேல்நாட்டு கம்பெனிகளுடைய குளிர்பானங்கள்ல ஆளை கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஏன்னா சம்பவமே நடந்தது.
நாடாளுமன்றத்தையே உலுக்கிய பிரச்சனையாக தர்பூசணி சாப்பிட்டு செத்து போனாங்க அப்படின்றது எங்கேயாவது பதிவாகி இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ஆனால் மேல்நாட்டு குளிர்பானங்களை குடிச்சு அது பப்ஸ் சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டு பீஸா சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா வேற ஏதோ ஒரு பண்டத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பாய்சன் ஆயிடுன்றாங்க சொல்றாங்க. மருத்துவ ரீதியான காரணங்களா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க யாராவது சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி விவசாயி இன்னொரு காணொலியை போட்டிருந்தாரு. நம்ம சைட்லைட்ஸ்ல என்னப்பா பாலிடிக்ஸ் இல்லாம இதெல்லாம் பண்றாங்கன்னா இதுலயும் இருக்கு பாலிடிக்ஸ். உள்ளூர் விவசாயிகளை ஒடுக்குவதற்காக இதெல்லாம் சீசனபிள் பிசினஸ். இந்த நேரத்தில் அவன் வைக்கலன்னா அடுத்து மழை காலம் ஆரம்பிச்சுன்னு குளிர்காலம் ஆரம்பிச்சுன்னா அவங்க எங்க போய் தர்பூசணி இதெல்லாம் நீங்க ஏசி ரூம்ல வச்சு பதப்படுத்தி வச்சு அடுத்த வருஷம் 2026 வைக்க முடியும். இதனால இந்த விழிப்புணர்வு என்கின்ற பெயர்ல ஒருவேளை இந்த தர்பூசணியுடைய விற்பனை அப்படிங்கிறது பின்னாடி சந்திச்சிட கூடாது அப்படின்றதுக்காக விவசாயிகளும் ஒரு பக்கம் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதில் அரசு களமிறங்கி விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருகின்ற ஏப்ரல் 6 ராம நவமி அன்னைக்கு ஒரு புதிய ரயில்வே பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவில இருந்து இங்க வரார். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீலங்காவில இருந்து இந்தியாவுக்கு வருகிறார். இன்னைக்கு அவர் தாய்லாந்துல இருக்கிறாரு. நாளைக்கு அவர் இலங்கைக்கு நிறைய படங்கள் வந்திருந்தது. ஆமா, அது போக இலங்கைக்கு போய் அதாவது அரசு முறை பயணம் 2 நாட்கள் முடிச்சிட்டு அதற்கு பிறகு ஏப்ரல் 6 வச்சிருக்காங்க. பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்து அங்க இருந்து மதுரைக்கு போய் மதுரையில இருந்து திரும்ப டெல்லிக்கு போயிடுவார். இதுதான் அவருடைய அரசு அந்த பயண திட்டம். இதுல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் சந்திப்பதற்காக 2 முக்கியமான புள்ளிகள் அவங்க அவர்கிட்ட டைம் கேட்டு அவங்க முக்கிய புள்ளியா இல்ல முக்கியமான புள்ளியா நான் சொல்றேன். அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2 பேர் யாருன்னா ஒருவர் எடப்பாடி பழனிசாமி, இன்னொருத்தர் பன்னீர்செல்வம் அவர்கள், ஒருத்தர் இபிஎஸ், இன்னொருத்தர் ஓபிஎஸ். 2 பேருமே கேட்டிருக்கிறாங்க. 2 பேரும் எப்படி ஒரே கார்ல போவாங்களா? அதெல்லாம் கிடையாது, வேற ஒரு கார்ல போவாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சவரமா ஒரே கார்ல வருவாங்கன்னு வேணா நீங்க கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு கேள்விகள் வந்திருக்குது. இந்த நேரத்தில் அனுமதி கேட்டிருந்தாங்க, இன்னும் அனுமதி கிடைக்கலன்ற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. இதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கூடிய விரைவில் இவர்களுடைய பேச்சுவார்த்தையின் காரணமாக கூட்டணி மலரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மற்றொரு பக்கம் அண்ணாமலை அவர் அடுத்த நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாராம். யாரை பார்க்கறதுக்கு? ஜேபி நட்டா அவர்களை காண்பதற்காக. அமித்ஷா அவர்களை சமீபத்தில் சந்தித்தார், பேசினார், அவர் மாற்றப்படுகிறார், அமைச்சராகிறார், எல்லாம் ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதற்கிடையில 7ஆம் தேதி ஜேபி நட்டாவை சந்திக்கிறார் அப்படின்றது கவனம் பெறுகிறது. எதற்காக செல்கிறார் அப்படின்றது அதுவும் அடுத்த நாளே அப்படிங்கிறப்போ இது ஏதோ திட்டமிடப்பட்டதாக இருக்குது. அது ஒரு சந்திக்காம டெல்லியில போய் சந்திக்கிறாருன்னா ரகசியமான சந்திப்பா இருக்கும். ரொம்ப ஒரு பாதுகாப்பு மிகுந்த சூழல் சந்திக்கும் போது நிறைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும், நிறைய விஷயங்கள் பேசப்படும். அமித்ஷா அவர்களை சந்தித்த போது 234 தொகுதிகளிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத தாண்டி பாஜகவினுடைய பலம் என்ன செஞ்சா பாஜக வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரியான பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலிட்டிக்ஸை ஒரு புள்ளிவிவர அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கார். ஸோ இதன் மூலமாக ஏதேனும் கிளாரிஃபிகேஷன் இதாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு தலைவலியாகத்தான் அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கறதை மட்டும் நாம் 8ஆம் தேதி அவர் பாஜக தமிழக தலைவராக இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் அது கொஸ்டினே இல்லை. நீங்க வாடகை பேசுங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. பார்ப்போம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர் கட்டிய வீடு, அவர் வாழ்ந்த வீடு, அவர் இருந்த வீடு அப்படின்றது ஏலத்துக்கு வருது அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொல்லியிருந்தாங்க. ஜப்தி நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆமா, அப்படி ஒரு செய்தி வந்துச்சுல. பாத்தீங்கன்னா யாரும் கடன் வாங்கியிருக்காங்க. என்னப்பா இப்படி பண்ணலாமாப்பா, எப்படி அதாவது அந்த இடத்துல அந்த வீட்டுல நிறைய சரித்திர நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த போது கூட முக்கியமான நபர்கள் முன்னேற்ற நிறைய நபர்கள் சந்திச்சாங்க. திரைத்துறையில் அவர் கோல் வச்சு கொண்டிருக்கும் போது கூட ஆளுமை மிக்க பிரதமர்கள், ஜனாதிபதி, நிறைய உலக தலைவர்கள், உலக நடிகர்கள் எல்லாரும் வந்து போன ஒரு இடமாக அவர் வீடு இருக்காங்க. நினைவுகள் அந்த அளவுக்கு தாங்கி நிக்குது. சோ சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தை சாராதவர்களும் கூட இந்த விஷயங்கள் தெரிஞ்ச, இப்ப நம்ம வயசுக்கு நம்ம செய்திகளை தான் படிக்கணும். அந்த வயசுல வாழ்ந்த நபர்கள் அந்த செய்திகளை அப்போ அந்த சமகாலத்துல இருந்தவங்களாம் என்னப்பா அந்த வீட்டை போய் நீங்க எப்படிப்பா விடுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. கோர்ட்ல ஹியரிங், அதாவது என்னன்னா ஜப்திக்கு தடை கேட்டு பிரபு அவர்கள் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. பிரபு அவர்களுடைய அண்ணன் ராம்குமார் என்ன 3 கோடி ரூபாய் அளவிற்கு யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை திருப்பி கொடுக்காததால அதற்கு ஜப்தி நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வீட்டோட மதிப்பு 150 கோடி ரூபாய். 150 கோடி, வெறும் 3 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் வீட்டை யாரா ஜப்தி பண்ணுவாங்களா? இந்த அளவுக்கு நியாயம் இருக்கும்போது பிரபு அவர்கள் சொல்றாரு, ஏங்க நீங்க எல்லாம் ஒன்னா தானே இருக்கீங்க, உங்களுடைய அண்ணன் தானே அவரு,
அந்த பணத்தை நீங்க கொடுத்துருங்க, நீங்க அவர்கிட்ட வாங்கிங்கன்னு சொல்லி நீதிபதி அவர்கிட்ட கேள்வியா முன்வைக்கிறாரு. அதுக்கு அவர் நிறைய கடன் வாங்கி இருக்கிறாரு, என்னாலலாம் கொடுக்க முடியாது, அவ்வளவு கடனையும் என்னால அடைக்க முடியாதுன்னு இவர் சொல்றாரு. நிறைய இடங்கள்ல அவர் வாங்கியிருக்காரு, நிறைய நபர்களிடம் வாங்கியிருக்கார். எல்லோருக்கும் என்னால கொடுக்க முடியாது, நீங்க சொல்ற 3 கோடி ரூபாய்க்கு 150 கோடி ரூபாய் பிரமாணம் உள்ள இந்த வீட்டை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி என்னால் உதவ முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார். அடுத்து என்ன நடக்கும் சொல்ல 8ஆம் தேதிக்கு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சரித்திர சம்பவங்கள், நிறைய தகவல்கள், நினைவுகள் புதைந்து கிடக்கிற வீடு அப்படிங்கிறது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய வீடு, அவர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறதையும் தாண்டி பலருக்கும் அது முக்கியமான. எம்ஜிஆர் கொடைவள்ளல்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாகவே சிவாஜி அவர்களும் வாழ்ந்த போது நிறைய விஷயங்களை கொடை கொடுத்தவராகத்தான் இருந்தார். ஆனால் அவருடைய குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அல்லது இப்படி ஒரு இக்கட்டா அப்படின்னு பார்க்கும்போது படிச்சது இல்லை, இருந்தாலும் நீ சொல்ற. ஆமாம், உண்மையாவே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான நிகழ்வுக்கு மத்தியில் சிவாஜி குடும்பம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.